ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் வீடியோ போடுறேங்க. 2-3 நாளைக்கு வேலை ஃபுல்லாக இருந்ததுங்க. அதுக்கான வீடியோ தான் இது. காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சதுமே வாசல் தொளிக்கிறதா ஃபஸ்ட்டு வேலையாக இருக்குங்க. இன்னும் எத்தனை பேர் சாணியெல்லாம் வச்சு வாசல் தொளிக்கிறீங்கன்னு தெரியலிங்க. எதுக்கு சொட்டர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் 2-3 நாள் நல்ல பனி இருந்ததுங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். அதனால் கொஞ்சம் சொட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சளியும் பிடிச்சிருச்சு, குளிர் தாங்க முடியாமல் போட்டிருந்தேங்க. வாட்டருக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேங்க. உளுந்து ஊற வச்சது என்னால் காமிக்க முடியல. அரிசி ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறமா வெடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் கட்டுத்தரையெல்லாம் போய் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டிக்கு பால் வாங்கணுங்களா, போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். பால் வாங்கினதுக்கப்புறமா உடனே பால் காட்டிட மாட்டாங்க. ஒரு 7-7:30 போது தான் புல் காட்டுவோம். ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் விட்டுருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 சாலை எடுத்துகிட்டு கழுவி தண்ணி பிடிச்சி வைப்போம். எப்போவுமே லெமனு சும்மா புளி போட்டு நல்லா கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுருவோங்க. லெமன் இல்லாட்டி கூட பரவாயில்லைன்னு நல்லா புளி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா தான் தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டியெல்லாம் நல்லாவே நைட்டே ரப்பி வச்சிட்டேங்க. ஏன்னா பகல் டைம் அதிகமாக வெயில் அடிக்குது, அதனால் தொட்டியெல்லாம் ஃபுல்லாக ரப்பி வச்சுட்டேன். இந்த சால் பார்த்திங்கன்னா என்னால் தூக்கவே முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நான் தூக்குவேன். 2 சாலையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இதை வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அழகுனும் அழகியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பாலெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா நான் அரிசி இட்லி தோசைக்காக தான் ஊற வச்சுருந்தேங்க. சேமியா தான் கலரலான்னு அந்த வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சேமியா கிளறும்போது கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா நான் தாளித்து எடுத்துக்குவேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றி சேமியா போட்டு கிண்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. காலையில் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு கட்டுத்தரை கூட்டி அன்னைக்கான பொழுது ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய துணி சேர்ந்துருந்துச்சுங்க. என்னால் வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து துவைக்க முடியல. ஏன்னா ரொம்ப தண்ணி நிறையா தேவைப்படுது. அதனால் தண்ணி கட்டுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வீட்லேயே துவைச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே பைப்லேயே வச்சு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு 2 நாள் துணியே பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு எங்கள் வீட்டில். எப்படியோ தண்ணி பாய அப்படியே அலசிட்டோம்னா தொட்டிலேருந்து மோந்து ஊற்றி அலச வேண்டிய தேவையே இல்லைங்க. சீக்கிரமாக துணி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி முடிச்சுட்டு 2-3 பாத்திக்கு வெட்டி விட்டு போயிருந்தேனுங்களா தண்ணி பாயிற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பாடெலாம் செஞ்சுருந்தேங்க. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி தண்ணி பாஞ்சிருக்கும், போய் அதை பார்க்கலான்னு சாப்பாடு காட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு அங்கேயே தட்டெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தட்டை திருப்பி வீட்டுக்கு வைக்கலான்னு வந்திருந்தேங்க. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அது வரைக்கும் 2-3 பாத்திக்கு வெட்டி விட்டு தான் வீட்டுக்கு வர முடியுங்க. சும்மா வர முடியாது, அது பாட்டுக்கு உடஞ்சி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. 9 மணி வெயில்னே சொன்னால் நம்பவே முடியாதுங்க, அவ்வளோ வெயிலுங்க. சித்திரை ஒன்றே ஸ்டார்ட் ஆகலைங்க. நான் இந்த விளாக் எடுக்கும்போது அவ்வளோ வெயில் தாங்கவே முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காட்டுக்கு தண்ணி கட்டணும், அந்த சைடு போயிட்டேங்க. வாய்க்காலில் பார்த்திங்கன்னா ஒரு தூர் மட்டும் நல்லா கரும்பு பெருசாகாமல் சின்ன தூராகவே இருந்துச்சுங்க. ஆனால் நிறைய கரும்பு இருந்தது. அதோட தொகை ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லைங்க. நான் இப்போ தான் பார்த்து எல்லாம் உரிச்சு எடுத்தேன். வீட்டுக்கு போய்ட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் பாக்கெட்டு வெள்ளரிக்காய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டு சூப்பராக தண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க. மோட்டரெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையும் அதுக்கப்புறம் மீன் குழம்பும் செஞ்சுருந்தேங்க. 2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருந்தாங்க. தலை வாழெல்லாம் சேர்த்துனிங்கன்னா ஒரு 3/4 கிலோ வரும். அதை தனியாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் ஒரு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் எக் ஒயிட் மட்டும் சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மேரினேட் பண்ணி வெயிலில் காய வச்சிட்டோங்க. அதுக்கப்புறமா எடுத்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நாங்கள் புளியும் சேர்த்திருந்தோம், தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சும் சேர்த்திருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நான் இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.